காளை பேர் வந்து காளி. நாங்கள் வந்து 7 வருஷமா மாடு அவுக்குறோம். அந்த எந்த வருஷமும் மாடு தோற்று போட்டதே கிடையாது. தள்ளுவாடி எல்லா வாடியுமே நாங்கள் மாடு அவுத்துருக்கோம். எந்தெந்த ஊரில் அவுக்க முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அவுத்துருக்கோம். மாடு இதோட வெற்றி பெற்றதா வந்திருக்கு. இன்னைக்கு அந்த முயற்சி பண்ணி தான் நாங்களும் இவ்வளோ முயற்சி பண்ணி நாங்கள் வந்திருக்கோம். மாடு ஜெயிக்கும்னு தான் கண்டிப்பாக வந்திருக்கோம். 1 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். 1 மணிக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் எங்கள் காளையை அவுக்குறதுக்கு ரெடியாகி வந்திருக்கோம். எங்கள் காளை இந்த வாட்டம் ஜெயிக்கும்னு நம்பிக்கை இருக்கு. அதன்படி நாங்கள் அவுக்குறோம் காளையை. காளின்னு சாமி பேரை வச்சிருக்கீங்களா உங்க குலதெய்வமா? இல்ல, காளியம்மன் கோயில் மாடு தான் அது. காளியம்மன் கோயில் மாடு தான் அது. கண்டுலயே வாங்கி விட்டாச்சு. காளியம்மன் கோயில் மாடு தான். அதுக்கு கோயில் மாடை நாங்க வச்சிருக்கோம். அப்பா தான், எங்க அப்பா மூலியமா தான் இப்ப நாங்களே எங்க அப்பா எங்களை வீரமா வளர்த்தனாலதான் நாங்களே இந்த வீரத்துல வந்து நாங்க இறங்கியிருக்கோம். எங்க அப்பா எங்களுக்கு வீரன் சொல்லி வளர்த்தனாலதான் நாங்க இந்த காளையை வந்து அவுக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு வீர ஆர்வம் வந்தனால நான் கல்யாணம் பண்ணி எனக்கு 2 பொண்ணு, ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கு. நான் அவுத்து என் பிள்ளைகளையும் வாடியில வந்து அவுக்க வச்சிருக்கேன். எனக்கு அதனால ரொம்ப மிகவும் சந்தோஷமாக தான் இருக்கு. இதை பற்றி அவ்வளவுதான். ஒரு வீர பெண்மணியா நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு இந்த வரிசையில எல்லாருமே ஆண்கள் தான் நிக்கிறாங்க முக்காவாசி. நீங்க ஒரு பெண்ணா நீங்க இந்த இடத்துல உங்க காளையை பிடிச்சிட்டு நிக்கிறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு மிகவும் சந்தோஷமா தான் இருக்கு. காளைகளை வந்து பசங்களை வந்து அடுத்தவங்களாம் நினைக்கல. அவங்க எல்லாருமே அக்கா தங்கச்சியில தான் நினைக்கிறாங்க. யாருமே எந்த ஒரு இதுவும் பண்ணல, இடைஞ்சலும் பண்ணல. நாங்களும் சந்தோஷமா தான் நான் இது பண்றேன். எல்லாருமே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியா தான் நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இதே மாதிரியே நீ அடுத்த தடவையும் போச்சுன்னா நாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாங்க வாடகை இருப்போம். அவ்வளவுதான். காலையில இருந்து இந்த லைன்ல காத்துட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய கியூவா இருக்கு. 1000க்கும் மேற்பட்ட காளைகள் இங்க இருக்கு. நீங்களும் லைன்ல காத்துட்டே இருக்கீங்க. அங்க வாடி கிட்ட போனோன்னு உங்களுக்கு எப்படி இருக்கும்? வர வர ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஒரு உற்சாகமா இருக்கு. போறோம், பக்கத்துல நெருங்கிட்டோம் ஒரு பதட்டமும் இருக்கு. அந்த பதட்டத்தை தவிர ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இவ்வளவு தூரம் வந்துட்டோமே அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கு. அதே மாதிரி அதன்படி நாங்க காளையை கண்டிப்பா அவுத்துருவோம் அப்படின்றது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா அந்த காளையை அவிழ்த்து விட்டு உங்க காளையோட பேர் அங்க மைக்ல கேக்குறப்ப எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும், உற்சாகமா இருக்கும். எங்க காளை பேர் சொன்னாலே போதும், எங்களுக்கு உற்சாகம் தான். நாங்கன்றது உங்களுக்கு எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பிள்ளைய எவ்வளவு நான் இது பண்ணி எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறேன்னா அதுக்கேத்தாப்புல காளைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கறேன். என் பிள்ளைகளை எப்படி பாக்குறேன்னா அதை மாதிரி என் காளையும் பாக்குறேன் நான்.